வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் கேட்டேன், என்னால் ஏதாவது தாமதமாச்சான்ட்டு. என்னால் தாமதமானதுக்கு மன்னிக்கணும். சண்டேயில் ஜெனரலாக ஷூட் இருக்காது, பட் இன்றைக்கி இருந்தது. அதுவும் ஈசிஆர் டிராஃபிக் பற்றி உங்களுக்கு தெரியும், சாயங்காலம் எப்படி இருக்கும் வீக்கெண்ட்ஸ்லன்ட்டு. அவங்க எவ்வளோ சீக்கிரம் என்னை அனுப்பிச்சி விட்டாலும் இங்கே வந்து சேர்கிறதுக்கு அந்த காலதாமதம் ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ராகுல் அவர் படம் எடுக்கும்போதே முதல்ல என்னை யோசிப்பார்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் என்னை நடிக்க வைக்கணுன்ட்டு. அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி நடக்கும்போதும் என்னை ரீச் பண்ணார். நானும் அது பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது, மிஸ் ஆனது, எல்லாம் நடந்தது. பட் இந்த படம் ஆரம்பித்த உடனே கூட எனக்கு முதல் கால், சார் மீட் பண்ணலாமா, நான் ஒரு படம் பண்ணுறேன், ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒருத்தங்க கேட்குறதே ஒரு நடிகனுக்கு சந்தோஷம். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ திரும்பவும் தமிழில் கொஞ்ச நாள் நான் படமே பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ தான் திரும்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த காலகட்டத்தில் எந்த ஊரில் போய் நடித்தாலும் நம்ம லாங்குவேஜில் பேசி நம்ம செட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம். அது கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம் அப்பப்போ இருக்கும். பட் ஓகே, ஏதோ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு சந்தோஷமும் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இங்கே இவங்க ராகுல் படத்தில் தான் ஆரம்பித்தேன் திரும்பவும். ஸோ இப்போ கொஞ்சம் கண்டினியூஸாக திரும்பவும் தமிழில் படங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஒரு வில்லேஜ்னால் ரொம்ப வில்லேஜ் இல்லை, ஒரு 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 மீடியமான ஒரு டவுன். அதில் உள்ள ஒரு வளமான அப்பா. அது என்னை யோசிக்கும்போது கொஞ்சம் வளமாகவே யோசிச்சிடுறாங்க. நானும் அடிக்கடி சொல்லுவேன், வறுமையாக காமிச்சிங்கன்னா கூட அதுக்கும் ரெடியாக இதே தாடியை கொஞ்சம் மாற்றி வச்சோன்னா கொஞ்சம் வறுமையும் காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ட்டு. பட் சமவ் அந்த ஒரு நல்ல வசதியான ஒரு மனிதனாக தான் காமிச்சிட்ருக்குறாங்க. ஸோ நான் அங்கே ஷூட்டிங்கில் பார்க்கும்போது கூட ஹீரோயின் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் மானிட்டர் பக்கம் எட்டி கூட பார்க்குறதில்ல. ஸோ நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, இவங்க நடித்தவங்க அதில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம நார்மலாக நான் ஸ்பாட்டில் பார்த்தது தான். பட் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. கங்க்ராட்ஸ் டு யூ அண்ட் டு ஹர். ஸோ தமிழும் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தவுடனே தமிழில் அங்கே டைலாக்லாம் பேசினாங்க. பட் வந்தவுடனே கொஞ்சம் சரளமாக, சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார், சார்ன்ட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளூயன்சியில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த படம் நல்லா வரணும். ராகுல் திரும்பி சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணுங்கிறது அது என்றைக்குமே என்னோடய எண்ணமாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் எப்பயுமே யோசிச்சுட்ருப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸும் அப்படி தான் யோசிப்போம். ஸோ இந்த படமும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் கேட்டுக்கிட்ட அதே விண்ணப்பம் தான், சப்போர்ட் பண்ணி எங்களை கரை சேர்த்து விடுங்க, அவ்வளோதான் கேட்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.